வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஆத்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை அடைவதற்கு வருத்தப்பட வேண்டாம் என்று கூறிய கண்ணன் மீண்டும் 23வது ஸ்லோகத்திலே ஆத்மாவை அழிக்க யாராலும் இயலாது என்பதை விளக்குகிறார். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகஹ நச்சைனம் க்லேதயந்த்யாபஹ ந சோஷயதி மாருதஹ. ஏனம் இந்த ஆத்மாவை சஸ்திராணி ஆயுதங்கள் நச்சிந்தந்தி வெட்டுவதில்லை. ஏனம் இந்த ஆத்மாவை பாவகஹ நெருப்பு ந தகதி எரிப்பதில்லை. ஏனம் இந்த ஆத்மாவை ஆபக தண்ணீர் ந கிளேதயந்தி நனைப்பதில்லை. ச மேலும் ஏனம் இந்த ஆத்மாவை மாருதக காற்று ந சோஷயதி உலர வைப்பது இல்லை. நாம் டிவியிலே ஒரு காட்சி பார்க்கிறோம். அரண்மனையிலே அரசர்களெல்லாம் சண்டை போடுகின்றார்கள். அங்குள்ள பொருட்கள் சேதப்படுகின்றன, திரை சீலைகள் கிழிகின்றன, சண்டை போடுபவர்களின் உடம்பிலே காயங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. திடீரென்று அந்த பெரிய அரண்மனை தீப்பட்டு எரிகிறது. தூண்கள், ஆசனங்கள், விரிப்புகள், அங்குள்ள பொருட்கள் எல்லாம் எரிகின்றன. அங்குள்ளோர் வேகமாக அங்குமிங்கும் ஓடுகிறார்கள். இந்த காட்சி வேண்டாம் என்று மற்றொரு சேனலிலே பார்க்கும் பொழுது நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளத்திலே மரங்கள் எல்லாம் அடித்து செல்லப்படுகின்றன. சிறிது நேரத்தில் மற்றொரு காட்சியை பார்க்கிறோம். பெரிய புயல் ஏற்பட்டு அந்த புயல் காற்றினாலே கட்டிடங்களெல்லாம் வீழ்ச்சி அடைகின்றன. இத்தகைய காட்சிகளினாலே டிவிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று பார்த்தால் ஒரு பாதிப்பும் இல்லை. ஆயுதங்கள் டிவியை காயப்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் எரித்த நெருப்பு டிவியை எரிக்கவில்லை. டிவி வெள்ளத்தால் நனையவில்லை, புயலால் பாதிக்கப்படவில்லை. டிவியிலே எத்தனை காட்சிகளை கண்டோம், ஆனால் அவற்றால் டிவி பாதிக்கப்பட்டதா? இல்லையே. டிவிக்கே பாதிப்பு இல்லை என்றால் பஞ்சபூதங்களுக்கு காரணமான ஆத்மா எப்படி பாதிக்கப்படும்? பாதிக்கப்படாது. பஞ்சபூதங்கள் ஆத்மாவிலிருந்து உண்டாயின. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹ வாயோரக்னிஹ அக்னேராபஹ அத்ய பிருத்திவி என்று ஆத்மாவிலிருந்து ஆகாசம், வாயு, அக்னி, ஆபஹ, பிருத்திவி என்ற பஞ்சபூதங்கள் உண்டாயின என்று தைத்திரிய உபனிஷத்திலே உரைக்கப்பட்டுள்ளது. காரியம் காரணத்தை அழிக்க முடியாது. பஞ்சபூதங்களும் காரியம், ஆத்மா காரணம். ஆகையாலே பஞ்சபூதங்களாலே ஆத்மாவை அழிக்க இயலாது. ஆத்மாவை வெட்டும் வல்லமை கத்தி, ஈட்டி போன்ற ஆயுதங்களுக்கு இல்லை. ஆத்மாவை எரிக்கும் வல்லமை நெருப்புக்கு இல்லை. ஆத்மாவை நனைத்து கரைத்து அழிக்கும் வல்லமை நீருக்கு இல்லை. ஆத்மாவை உலர்த்தும் வல்லமை காற்றுக்கு இல்லை. ஆயுதங்களால் உடலை வெட்டினாலும் ஆத்மா வெட்டப்படுவதில்லை. அக்னி அஸ்திரத்தை பிரயோகித்து உடலை பொசுக்கினாலும் ஆத்மா எரிந்து போவதில்லை. வருணாஸ்திரம் மூலம் உடலை நனைத்தாலும் ஆத்மா நனைவதில்லை. வாயு அஸ்திரம் மூலமாக உடலை வற்ற வைத்தாலும் ஆத்மா வறண்டு போவதில்லை. உடல் அநித்தியமானது, உருவம் உள்ளது. ஆத்மாவோ நித்தியமானவன், உருவமற்றவன். ஆகவே பிருத்திவி, வாயு, அக்னி, ஜலம் இவற்றின் தத்துவத்தினால் ஆன எந்த விதமான அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகம் செய்தாலும் ஆத்மாவுக்கு அழிவை ஏற்படுத்த முடியவே முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகஹ நச்சைனம் க்லேதயந்த்யாபஹ ந சோஷயதி மாருதஹ.
ஆத்மாவை எதனாலும் அழிக்க முடியாது என்று 23வது ஸ்லோகத்தில் சாற்றிய சாரங்கபாணி இந்த 24வது ஸ்லோகத்திலே மீண்டும் ஆத்மாவின் அழிவற்ற தன்மையை உரைக்கிறார். ஒரு உயர்ந்த கருத்தை நன்றாக உணர்த்த வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் அக்கருத்தை பல கோணங்களிலே பல விதங்களிலே விளக்க வேண்டுமல்லவா? எனவே இந்த 24வது ஸ்லோகத்தில் மீண்டும் ஆத்மா அழிவற்றவன் என்பதை அறிவுறுத்துகிறார். அக்ஷேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச நித்ய சர்வகதஸ்தாணுஹு அச்சலோயம் சனாதனஹ. அயம் இந்த ஆத்மா அக்ஷேத்யஹ வெட்டுப்பட முடியாதவன். அயம் இந்த ஆத்மா அதாஹ்யஹ எரிக்கப்பட முடியாதவன். அயம் இந்த ஆத்மா அக்லேத்யஹ நனைக்கப்பட முடியாதவன். ச மேலும் அயம் இந்த ஆத்மா அசோஷ்யஹ உலர்த்தப்பட முடியாதவன். அயம் இந்த ஆத்மா நித்யஹ நித்தியமானவன். சர்வகதஹ எங்கும் நிறைந்தவன். அச்சலஹ இயக்கமற்றவன். ஸ்தாணுகு ஸ்திரமாக இருப்பவன். சனாதனஹ சாஸ்வதமானவன். 23வது ஸ்லோகத்திலே ஆத்மாவை அழிக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லை என்று எம்பெருமான் எம்பினார். இங்கு ஆத்மா வெட்டப்படாதது, எரிக்க இயலாதது, நனைக்க முடியாதது, உலர்த்த முடியாதது என்றெல்லாம் ஆத்மாவின் தன்மையை இங்கு விமலன் விளக்குகின்றார். அதற்கு காரணம் என்ன? ஆத்மா நித்யஹா. ஆத்மா எந்த காலத்திலும் எப்பொழுதும் இருக்கின்ற நித்தியமாக அழிக்க இயலாத தன்மையுடையதாக இருக்கிறது. சர்வகதா எல்லா பொருட்களிலும் அது ஊடுருவியுள்ளது, எங்கும் வியாபித்துள்ளது. ஸ்தாணுகு இயற்கையில் எப்போதும் அழியாமல் ஸ்திரமாக இருப்பது. அச்சலக சலமற்ற இயக்கமற்றவராக இருப்பது. சனாதனக மிக பழமையானதாக இருப்பது. இப்படியெல்லாம் ஆத்மாவின் லட்சணத்தை பகவான் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார். இந்த ஆத்ம லட்சணத்தை எல்லாம் அறிந்த ஜனக மகாராஜர் பற்றி ஒரு நிகழ்ச்சி நாம் சிந்தித்து பார்ப்போம். அத்தியாத்ம வித்யா ரசிகோ ஜனகா. அத்தியாத்ம வித்தையின் ரசிகனான ஜனகர் விளங்கினார். அவர் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டவர். யாக்ஞவல்ய மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று தினந்தோறும் மாலையில் சத்சங்கத்திலே கலந்து கொள்பவர். மிகுந்த சிரத்தையுடன் அனைத்தையும் கற்கின்ற அந்த ஜனக மகாராஜிடம் ஒரு தனி அன்பு பூண்டார் யாக்ஞவல்ய மகர்ஷி. அதை கண்ட சிஷ்யர்கள் அரசன் என்ற காரணத்தினால் ஜனகருக்கு அதிக மதிப்பு நம்முடைய ஆச்சாரியார் கொடுக்கின்றாரே என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் அறிந்த மகரிஷி அந்த சிஷ்யர்களுக்கு ஜனகருடைய ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்று எண்ணினார். அவ்வாறே ஒரு நாள் மாலையில் சத்சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது மகரிஷியுடைய சங்கல்பத்தினாலே 2 வீரர்கள் குதிரையில் வேகமாக வந்தார்கள். வந்து ஜனகமரிடம், அரசே அரசே, மிதிலை தீப்பற்றி எரிகிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடன் மற்றவர்களெல்லாம் பாடம் நடக்கிறது என்பதை மறந்து அங்கிருந்து எழுந்து வேகமாக செல்கிறார்கள். என்ன நடந்ததோ என்று பதைபதைக்கிறார்கள். ஆனால் ஜனக மன்னரோ அமைதியாக இருந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः நச்சைனம் கிளேதயந்த்யாபः ந சோஷயதி மாருதः மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சன தஹ்யதே என்று அமைதியாக கூறினார். ஆத்மாவை எதனாலும் அழிக்க முடியாது என்று எத்தனை முறை நாங்கள் பாடம் கேட்டிருக்கின்றோம். மிதிலை தீப்பற்றி எரியலாம், ஆனால் ஆத்மாவாகிய என்னை அழிக்க எதனாலும் முடியாது என்று திடமாக தன்னுடைய அனுபவத்தை அங்கு காட்டுகின்றார் ஜனக மகாராஜா. ஆகையினாலே நாம் எல்லோரும் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உடல் தான் அழியுமே அன்றி ஆத்மா என்பது எப்போதும் அழியாத நித்தியமாக, எங்கும் நிறைந்த வியாபகமாக, எப்பொழுதும் உள்ள பழமையானதாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டும்.
अविच्छेद्योऽयमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः।